is a number of the a man அப்படின்னு சொல்லியிருக்கு. அது யாரு? நேரோடைய பேரோடைய எண்ணிக்கை 666. இதுக்கப்புறம் 66 இஷ்யூ வரணுமா ஒரு கேள்வி. இதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வரணுமா? இஸ் அ நம்பர் ஆஃப் த அ மேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது யார்? ஒரு மனுஷனுடைய எண்ணிக்கை. நேரோடைய பேரோடைய எண்ணிக்கை 666. நேரோ மண்ணுடைய பேரோடைய எண்ணிக்கை 666. ஸோ அன்றைக்கி அந்த 66 வாங்கிட்டாங்க, வியாபாரம் பண்ணிட்டாங்க, வியாபாரம் பண்ணாங்க, வியாபாரத்தில் போய் ஜாமான் வாங்கினாங்க. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அது ஒன்று இல்லைன்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் சொல்லுது. ஸோ நம்ம அதை நம்புகிறோம். ஏன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ இப்போ நம்ம வாழ்கிறது புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி வாழ வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறது மாற்றம்லாம் உங்களுக்குள்ளே நடக்குது. புதிய வானம் புதிய பூமியில் நம்ம வாழறதுனால நமக்குள்ளே மாற்றங்கள் நடக்கும், எல்லாம் நடக்கும். மகிமை அடைந்து கொண்டே உங்கள் வாழ்க்கையில் நாமும் நீங்கள் மகிமை லெவலுக்கு மாறிக்கொண்டிருக்கீங்க. இனி நீங்கள் அதை பற்றிலாம் உங்களை ப்ரெஷர் பண்ணிக்க வேணாம். புரியுதானே சொல்கிறேன்னு? ஸோ அதுதான் சொல்கிறேன். அங்கே எபிசியரில் இதெல்லாம் நடந்து, ஏன்னா பாருங்கள் 7 சபைகளை குறித்து தான் அங்கே அந்த நியாய தீர்ப்பு வந்தது. த 7 சர்ச்சஸ். அதில் ஒரு சர்ச் யார்? அந்த 7 சபையில் இந்த ஒரு சபை என்னங்க? இந்த சபைகளின் ராணி எபிசியர். ஸோ இட் இஸ் இன்க்ளூடட் இன்டு தட் சாப்டர். அந்த நடந்த சம்பவத்தில் இந்த சபையும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த 7 சபைகளுக்கு தான் இந்த காரியம் நடந்துன்னு சொல்லி பேசப்பட்டு அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இதுதான் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. புரியுதா? ஸோ நம்ம இதை விளங்கி கொள்ளணும். நமக்கு ஆண்டவர் வாழ்க்கையை உங்களுக்கு அழகாக அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவரோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அவர் எப்போ வந்தாலும் சரி நீங்கள் என்ன இருவீங்க? ஃப்ளைட் எடுத்துருவீங்க.